ஹலோ கைஸ், அவ்வளோதான். எங்கேருந்து கிளம்ப போகிறோம். குளிச்சிட்டேன், வண்டியெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டேன். வண்டியில் பேகு நம்மளது எது எல்லாத்தையும் பார்க்குண்டா. நம்ம வண்டி எல்லாத்தையும் பார்க்குண்டா. கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். ஓகே, டைட்டாக தான் இருக்கும். இது கீழே தொங்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, போலாமாடா? போலாமா? டேய் சரி, ஓகே, போலாம். வாடா வாடா வாடா, உட்கார போலாம். நடங்கடா போலாம். எக்ஸ்பல்ஸு அது இது அதிகம். ஷேக்கப் தூக்கி அடிக்குது பாரு. இன்னைக்கு சண்டேன்றனால நடங்கடா போலாம். எப்படி போலான்றியால? எல்லாம் தூக்கினுங்க தானே போல. வேறு எது தூக்கினுங்க தான்றா? வேறு எதுவும் உடல் தானே வர முடியாதுடா. அதனால தான் மறுபடியும் லாஸ்ட் ஃபைனல் அந்த இதில் இருந்து தானே, அதில் தானே இருந்தாங்க. அங்கே போயிருந்தா கூட இவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருந்துருக்காது. அது கொட்டியாக அந்த மாதிரி இருந்துச்சு. நீ போகிற மாதிரி தெரியல, நானே முன்னாடி போய்க்கிறேன். போச்சே சாத்தின்னு. நீ அப்படி தான் ஏற்றுவேன், நான் எப்படியும் ஏற்றுவேன்டா. போடா. பல்சர் 220 ஆஃப் ரோடு வண்டி தான்டா. ஏதோ சவுண்ட் வருதா? மன சவுண்டா இல்லை வண்டி சவுண்டா? பா உக்காந்து கரெக்டாக இருக்குதான்றா. யாருது முன்னாடியா? என்னான்னு தெரில. அநேகமாக அங்கெல்லாம் கரண்ட் ஒயர் போயினுக்குது போகிறா. அங்கே ஏதோ ஊடுக்க மாட்டேங்குதுடா. காட்டிலேருந்து தான் சவுண்டு வர மாட்டேங்குதுடாடி. அவ்வளோதாங்க. இங்கே வந்து கிளம்ப வேண்டியது. கிளம்பிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டலை பார்த்து சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியது. டேங்க்கு கரெக்டாக எங்கே போட்டது? எங்கடா ஃபுல் பண்ணோம்? பாளையமுதூரில் ஃபுல் பண்ணோம். தருமபுரியில் ஃபுல் பண்ணது. இந்த ரூட்டா? அடா, இவன் போகிறான்னு சொல்லிட்டு நானும் வந்த மாதிரி செருப்பாளி அடிக்கண்டா. நீ R15 மெட்கார்ட் அடிக்கும். தெரில, ஏதோ லூஸ் கனெக்ஷன் மாதிரி இருக்குது. தரையும் குறையுமா சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டுருவாங்க. அப்படியே ஸ்கிரிப்ட் அடிச்சுன்னுக்குறாங்க பாரு. நம்ம சரியான ரூட்லேயே போயிட்டு இருக்கோம். டேய், இவனுங்கன்னா போகலையா? டேய், அது பொண்ணா பையனாக்கா? பையன் ஒன்றும் இல்லை. நெஞ்சா ஒரு 300 ஒன்று வச்சுக்கின்னு முன்ன வந்து அவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. ஒன்றும் பண்ணல. பையன் பொண்ணு மாதிரியே இருக்கிறான். யார் பையன் கண்டுபிடிக்குதா பொண்ணுன்னு கண்டுபிடிக்குதான்னு தெரியல. ஆ,
ஏய் ஈரோடா. வாய்ஸ் கேட்குதா நான் தெரியல. ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து சாப்பிடணும், பசிக்குது. ஹோம் ஸ்டே இங்கே ஸ்டே பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. பாட்டி மண்டையா இல்லை நேக்கா வளைஞ்சிட்டான். ஒரே சொருவு பாட்டியை ஒழிச்சு போட்டுக்குவானே பிரசாந்த் கொஞ்ச நேரத்தில். அப்புறமேட்டு ஹெட்லைன் தான் போடணும், பாட்டியை ஒழித்த பிரசாந்த். நெக் பேண்ட் எடுத்துக்கணுமா? அப்பா எடுத்துக்கணும்டா. வால்பாறை ரூட்டில் எடுக்கணும். வால்பாறை ரூட்டை நாளைக்கு இன்னைக்கு ரூம் ஸ்டே இங்கே தான் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இடம் எப்படி இருக்கு பார்த்தியா? இங்கே வா. கம்மி ரேட்டில் ஏதாவது கேட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம். வால்பாறை போனால் கிளைமேட் நல்லா நைட்டு காலையில் போயிடலாம். இல்லை காலையில் டைமில் அங்கே எழுந்தா கரெக்டாக கண்டுறான். இங்கே எழுந்து ரூமு காலி பண்ணிட்டு காலையில் வால்பாறை போயிடலாம். சரி, ரூம் ஸ்டேக்கு தான் எவ்வளோ வருதுன்னு தெரில. இன்னும் ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. மீட்டர் தெரியுதா இல்லை தெரில. முந்நூறு கிலோமீட்டர் தொட்டால் தான் ஒரு பாயிண்ட் குறையும்னு நினைக்கிறேன். 300? இன்னும் தொடலையா? 300 இன்னும் தொடல்றா. என்னான்னு தெரில, ஆனால் குறையல. 271. ஏய் ஈரோடா, நாங்களும் ஓட்டுவோம்டா பாய்ஸ்.